உதயன் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றோம். இந்திய மீனவர்களால் இலங்கை கடற்படை வீரர்களால் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதுவாகத்தான் நான் பார்க்க போறோம். மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள், என்ன கூறுகின்றார்கள் என்று வாங்க மக்களிடம் பேசி. பலாலி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுச்சங்கத்தின் உபதலைவர். நாங்கள் கடல்ல விலை விட்டுட்டு நாங்கள் படகோடு இருந்த நாங்கள் கேகஸுக்கு நேரம் ஒரு 3 கிலோமீட்டர் அண்மையில நேவியும் ரோலரும் வந்ததை நாங்கள் கண்டனாங்க. நேவியின் ரோலரும் நாங்கள் வந்ததை கண்டு, ஆனால் அந்த உயிரிழப்பு சம்பவங்களை நாங்கள் காண முடியாது. நேவி படக ரோலரை கொண்டு வந்தது நாங்கள் பக்கத்தில் இருந்து அவதானிச்சு. எங்களில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளால பயணம் செய்து கொண்டு இருந்தது. உயர இருந்து ஆழ்கடல்ல இருந்து வந்து கொண்டிருந்தது, எல்லப்புறத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. வந்து மீனவ சமூகம் நாங்கள் எல்லாரும் ஒத்து இதை நாங்கள் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ போராட்டம் செய்துட்டோம், எவ்வளவோ உண்ணாவிரதம் இருந்து நாங்கள். அதாவது வந்து இந்த இழுவப்படகு முற்று முழுதிலும் நிப்பாட்டவன். அதாவது வந்து மீன் குஞ்சில இருந்து கடல் வளர்த்திய சூரிய ஆடுது. அதாவது வந்து எப்படி அதை சொல்றது, எங்களோட வாழ்வாதாரம் வந்து மிக மோசமாக போகிறது. நாங்கள் வந்து அன்று ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு போன வருடத்துக்கு முதல் நடந்த சம்பவம், அந்த முல்லைத்தீவில் 2 மீனவர்கள் உயிரிழந்த இதுக்கு நாங்கள் ரோட்டில் போராட்டம் செய்தாங்க. மிகப்பெரிய போராட்டம். சங்கங்கள், அதாவது வட மாகாணம் ஃபுல்லாக கடலை மறைச்சு எங்களோட கடத்துள்ள நிப்பாட்டி நாங்கள் செய்தினாங்க. அப்போது கூட நானும் பேட்டி கொடுத்தேன். அப்போது கூட எங்களோட பேட்டியில் நாங்கள் சொன்ன, அதாவது வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுன்னு நினைச்சு அவியல் வாழிக்கணும். எங்களை வந்து இதை வந்து யார் ஒடுக்கினோம்னு எங்களுக்கு தெரியாது. இதை வந்து தமிழருடைய உரிமை, தமிழருடைய தொழில் வளம், அதை பாதுகாக்க வேண்டியது அரசோட உரிமை. அதை கொஞ்சம் விழிப்பாக அரசாங்கம் அதை பொறுப்பெடுக்கவும். நேற்று நியூஸில் போட்டிருக்கிறார் ஸ்டாலின், 2 கடற்படை 2 மீனவர்களும் சேர்ந்து ஒரு கடலில் ஒரு பாதுகாப்பு செய்யணும்ன்ற மாதிரி ஒரு செய்தி கண்ணோட்டம் போய்கொண்டிருந்ததை நான் அவதானிக்கிறேன். அது எப்படி முன்னெடுக்கும்ன்றது தெரியவில்லை. ஆனால் முற்றும் முழுதிலும் இந்த இழுவப்படகு நிப்பாட்டப்பட வேணும். அதாவது இழுவப்படகுனால இங்கேயும் சரி இந்தியாவிலேயும் சரி பெரிய பொருளாதார சிக்கல் ஒன்று உருவாகும். மீன்வளம் அழிவதால பெரிய கடந்த காலங்களில் எதிர்வரும் காலங்களில் அடுத்த சந்தையினருக்கு மீனே இல்லாத ஒரு வாய்ப்பு இருக்கும். அது எங்களுடைய சிறு வயதிலேயே எங்களுக்கு இப்போ தெரியுது. இதுதான் எங்களுடைய இந்த தொழிலை வந்து முற்று முழுதாக நிப்பாட்டுறது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். எங்களோட தமிழ் பிரதிநிதிகள் வந்து முழுமையாக பொறுப்பெடுக்கவில்லை. அவைகள் சொல்லுகிறார்கள், இந்த நான் நிப்பாட்டுறேன். எங்களோட கடல்வள அமைச்சர் கூடி சொல்றார், நான் தர விட மாட்டேன், நான் சொல்லிவிட்டேன் என்று எங்களுக்கு வாக்குமூலம் தாரார். ஆனால் வருது. அப்ப இதை நாங்கள் எப்படி அவதானிக்கிறது? அவர் சொல்றாரு, நான் கடதம் அனுப்பியிருக்கிறேன், அங்கத்தை மீனவ தலைவரோட கதைச்சினான், ஆளுநரோட கதைச்சினான் அவர் சொல்றார். ஆனால் வந்து கொண்டிருக்கு. இதை எப்படி நாங்கள் கீழே இருக்கிற நாங்கள் அவதானிக்கிறது? படகு வந்தது, வந்து போறான், நேவி பிடிக்குதுன்றதை நாங்கள் பார்க்கலாம் ஒழிய இவர்கள் அதை சொன்னார்களா சொல்லவில்லையா அது எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இழுவ படகானது எங்களுக்கு யுத்த காலத்துக்கு முன் இல்லை, யுத்த காலத்துல கூடி அந்த படகு வந்ததில்லை. இப்ப யுத்தம் முடிந்த பிறகு, அதாவது எங்கட கடல் எல்லைக்குள்ளால அவர்கள் வந்து அத்துமீறி மீன் பிடிக்கிறார்கள். அதாவது வந்து அது தடை செய்யப்பட்ட தொழில் இழுவப்படகு. அது வந்து 1-2 இல்லை. அதாவது வந்து நாங்கள் ஒரு நாள் வந்து மணத்தியால கணக்காகத்தான் நாங்கள் மீன் பிடிக்கிறோம். நானும் சின்ன வயதிலிருந்து மீன் பிடிக்கிறபடியால் எனக்கு நிறைய மீன்பிடி வளங்களும் மீன்பிடி களங்கள் என்ற நிலவரம் தெரியுது. ஆதலால் இங்க எங்களுக்கு இந்த மீன் வந்து இனத்தை அழிக்கிற தொழிலாகத்தான் அது இருக்கு. அது அவியலுக்கு கூடிய அது தெரியும். அண்மையில இந்தியாக்காரருக்கே தெரியும் அது தடை செய்யப்பட்ட தொழில் என்று. அவியல் வந்து எங்கட இலங்கை கடற்பரப்புக்குள்ள வந்து மீன் பிடிக்கணும். ஆனால் அதே மீனவர்கள் அவைகளுடைய மாநிலங்களுக்குள்ள போகலாம், அதுவும் எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் அண்மை காலத்துல இந்தியா தூதரத்துக்கு முன்னால கூடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். 7-8 நாள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று செய்து அதற்கு கடைசி நிறைவாக எங்களுக்கு வாக்குமூலம் தெரிவினோம் என்று சொல்லி நாங்கள் போய் அதை முற்றுகையிட்டு நானும் அதில் கலந்து கொண்டோம். அதாவது வந்து இது வந்து முற்றாக ஒழிக்கப்பட்ட தொழில். அதை வந்து இது யார் இதை தீண்டி செய்யணும்ன்றது தெரியாது. எங்கட கடற்பரப்புக்கு இல்லாமல் அவியல்ன்ற கடற்பரப்பில் அது செய்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம். அவியல்ன்ற கடற்பரப்புல ஏன் செய்யாமல் எங்கட கடற்பரப்பு உள்ள பெற வேணும் வந்து அதாவது 2 எங்கட தொழில் வளங்களை அழிக்கணும். எங்கட தொழில் வந்து லட்சக்கணக்கில், அதாவது குறுகிய வாழ்வாதாரத்துக்குள்ள வாழ்ற நாங்கள் லட்சக்கணக்கில் இழந்து போட்டு நாங்கள் தவிச்சு கொண்டிருக்கிறோம். யுத்தம் முடிஞ்சுது, அமைதி என்று சொல்லி நாங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் வாழ்ற கட்டமாக தான் எங்களுக்கு இருக்கு.
அண்மை காலங்களாக ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் சொல்றாங்க கடற்படை இதில் சரியான பாதுகாப்பு வழங்கவில்லை என்று உங்கள் மீனவ தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. உண்மையிலே இந்த சம்பவத்தை பூரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து அன்று அவைகள் போய் மறைச்சு ஒரு ஒரு கடற்படை செத்ததும் அது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். அதாவது படை ஒன்று அது பாதுகாக்கிற படை வந்து செத்ததுன்றது அது ஒரு மிகப்பெரிய மனவருத்தம் தான். அது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். ஆனால் அவைகள் அதை தடை செய்தாலும் அவைகள் அதை தாண்டி வருகிறார்கள். இதை தடுத்து நிறுத்தன்றது அந்த மாநில அரசுகள், அந்த மாநில அதிகாரிகள் தடுத்து நிறுத்தணும். இப்போ ஸ்ரீலங்கா படையினர் போய் அதை மறைத்தால் அதை அவியல் வேற முறையாகவும் சொல்றாரு தங்களுக்கு அடிக்கணும். ஆனா சட்டத்தின் ரீதியாக தெரியும் பெறக்கூடாது என்று தெரிஞ்சும் வந்த பிறகு அவைகள் என்னதான் செய்தாலும் அதை அவைகள் அடிக்கணும் விரட்டிக்கணும் என்றும் இராணுவத்தை குற்றம் சாட்டிக்கணும். ஆனால் இராணுவம் வந்து ஒரு சில பட்சமா வாழ மாட்டினார். அவைய தங்கட பாதுகாப்பும் தங்கட எல்லைக்குள்ள ஆன நிலையை செய்தாலும் இதை வந்து முற்று முழுதாக இந்தியா தான் அதை ஏற்றுக்கொள்ளவும். அதை என்னுடைய இதை வந்து இந்தியா ஏற்றுக்கொண்டே ஆகத்தான் வேணும். இந்தியா நினைச்சால் இதை நிப்பாட்டலாம். இதை வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்துல பொறிக்கிறதோ கடற்படையில பொறிக்கிறதோ இல்லை. கடற்படை வந்து எந்த நேரமும் கடல்ல இருந்து அதை பாதுகாக்கணும் என்றால் அது கொஞ்சம் கஷ்டமான விடயமா தான் இருக்கும். அது மறிக்க வந்து கொண்டு இருக்கணும். 1 2 இல்லை 2000 3000 5000 இந்திய என்ற படகுகள் நிறைய இருக்கு. அப்ப அதை எப்படி அவியல் தடுக்கிறன்ற இந்தியா தான் இதை முழுமையாக இதை செய்ய வேணும். அன்று சம்பவம் நடந்தாண்டு நீங்க இதுவா பார்த்துருக்கீங்களா? சம்பவத்தின் அன்று கடல்ல நேவியும் இதுவும் கரைய லைட்டுகளோட வந்தது. ஆனா அந்த கிட்ட நாங்கள் நிற்கக்கூடிய நாங்கள் தொழில் வளத்துல நிற்கிற பொழுது நேவி வந்து எங்களை எல்லையில வச்சுதான் அவியல் எல்லைக்கு உள்ளால அவியல் இந்த எல்லை பிறப்புகள்ல வந்து அவியல் நிற்கிறோம். எல்லைக்கு உள்ளால வந்தா தான் அவியலை வந்து மறைச்சு அவியலை வந்து தடை செய்கிறது. தடை செய்து அவியல் வந்து அவியல் பெரிய போக்கஸ் லைட் இருக்கு. அவியல் அடித்தால் அதை மீறி அவியல் உள்ள வருகிற பொழுதுதான் அவியலை வந்து உள்ளுக்க வந்த உடனே தான் அவியலை கைது செய்யும். அது சம்பவம் நடந்தது நீங்க தொழில ஈடுபட்டுட்டீங்களா? நாங்கள் அன்று கடல்ல இருந்தாங்க. எத்தனை மணி என்ன டைம்? அது ஒரு நாங்கள் காணைக்குள்ள ஒரு 3 மணிக்கும் 2 மணிக்கும் உள்ளதாக அவையோட நாங்கள் இடம்பெயர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேல நாங்கள் வந்து ரொம்ப எல்லாத்தையும் இழந்து எங்கட ஊதியத்துல நாங்கள் தொழில் எடுத்து தொழிலுக்கு போனால் திரும்பி நாங்கள் அந்த தொழிலை முடிச்சு வருவோம்ன்றது நிச்சயம் இல்லாத ஒரு காலகட்டம். ஆறால இந்தியா ரோலரால சரி எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, எங்களோட தொழில்கள் இல்லையென்று நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ மகாயர்கள் எல்லாம் கொடுத்தும் இதுக்கு ஒரு முடிவு இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனால் இப்ப எங்களை பாதுகாக்கிற கடற்படைக்கே இப்படி ஒரு நிலைமை என்றால் எங்கட நிலைமை எப்படியான ஒரு கேள்விக்குறி. இதை பற்றி எவ்வளவு முயற்சி செய்தோம். ஆனா இதுக்கு ஒரு முடிவை எங்களோட அரசாங்கம் தான் எங்களுக்கு இதை செய்தோம். இதுக்கு நாங்கள் எதுவும் செய்யலாம். காரணம் என்னன்னு சொன்னால் கடற்படை, அதாவது கடல்ல பாதுகாக்கிற அந்த கடற்படையிலேயே கை வச்சுட்டான்னு சொன்னால் எங்கள கை வைக்கிற பெரிய வேலை இல்லை. அதை கேட்கறதுக்கு யார் வைக்கிறோம்? நீங்கள் தான் கேட்கணும். பெரிய ரொம்ப அனுதாபத்தை நாங்க தெரிவிக்கிறோம் அந்த கடற்படை வீரருக்கு. அவர் எங்கட சகோதரம் மாதிரி. சரி, அவர் எங்களுக்கா போய் அவரோட மறுச்சிடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? எங்களோட ஒத்துழைப்பதை கொடுப்போம். இதுதான் இந்த முடிவு. இப்ப இது நடந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல் நாங்கள் எவ்வளவு மகஜரை கொடுத்திருக்கோம். சமாசம் ஊடாக, சங்கம் ஊடாக, எத்தனையோ மிஸ்ரி ஊடாக எவ்வளவோ பிரச்சனையில நாங்கள் கதைச்சிருக்கிறோம். ஆனா செய்வோம். அதுக்கு ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். ஆனா செய்து முடிக்க இல்லையே, முடியாத பிரச்சனையா இருக்கு. இது என்ன செய்யுது? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? அரசாங்கம் தான் சொல்லுவோம். அவர் தான் எங்களை காப்பாற்றுவோம். வேற யாருமே காப்பாற்றியலாது. ஏன்னா நாங்கள் தண்ணியில போனா தான் எங்களோட குடும்பம் ஜீவிக்கும், கடல்ல போனா தான் ஜீவிக்கும். கடல்ல போய் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நாங்க என்ன செய்யறது? எத்தனை நாளை பொறுக்கலாம்? இன்றைக்கு எனக்கு நடக்கிறான், நாளைக்கு இன்னொரு இருக்கு. எப்ப நடக்க இல்லை. நாங்கள் இதுக்குள்ள ரோடரை விட வேணாம். அவங்களோட வாழ்வாதாரம் போகுது. எங்களால் இதால இன்றைக்கு இந்த மீன்கள் எல்லாம் இந்த விலைக்கு வருது. நாங்க எங்கட எல்லாத்தையும் அவன் கொண்டு போறான். அவங்க கொண்டு போனா நாங்க எங்க போறது? கொண்டு போன அது வேற விஷயம். எங்கட அதாவது வந்து எங்கட வாழ்வாதாரத்தையே சீராக்குறாங்க. இதைத்தான் திருப்பி கேட்கிறோம், திருப்பி சொல்றோம்.
முழு பேரோடையும் கதைச்சிருக்கிறோம். கதைக்கலையேன்னு சொல்றதுக்கு இங்க யாரும் கிடையாது. எவ்வளவு போராட்டத்தை செய்தோம். முல்லைத்தீவுல எல்லாம் பஸ் பிடிச்சு போனோம், போராட்டம் செய்தோம். என்னத்தை கண்டோம்? போராட்டம் செய்துட்டு வீட்டை போனதான் கண்டோம். இதுக்கு என்ன முடிவு? எங்களுக்கு தேவை ஒரு முடிவு. முடிவில்லாத போராட்டம் 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 சொல்லி என்ன செய்ய? எத்தனை நாங்கள் தொழிலை கட்டி போட்டு தொழிலுக்கு போகாம போராட்டம் செய்திருக்கிறோம். இது சம்பந்தமாக என்ன கிடைச்சது? எதுவுமே கிடைக்கல. இன்றைக்கு என்ன நடந்தது? கடற்தொழில் பாதுகாப்பு படை. அந்த படைக்கு இந்த நிலைமை என்றால் எங்களுக்கு எந்த நிலைமைப்பா? இது ஆறு என்ன உத்தரவாதம்? கிடைக்காது. கிடைக்க வேணும். அதுதான் உண்மை. உண்மையாகவே குற்றம் சாட்டப்படுறது வந்து ஸ்ரீலங்கா கடற்படை நமது கடல் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, குறைவென்று சொல்லி பாதுகாப்பு உரிமையாக கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லி. இப்போ அண்மையான அந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே அவங்க வந்துடுவாங்க உள்ளுக்கும். அவங்க ரோலர் வந்தாலும் சேர்ந்து அவங்க கிளைக்கிறார். கிளைச்சு கொண்டு அவங்க நெல்லையில சில விட்டுட்டு வர சில பிடிபடுறாக்களையும் சொல்லு கொண்டு வந்துடுவான். கேசுக்கு இல்லைன்னா மயிலடியில எங்களை அதே நேரத்தில் எங்களை வேலை கடல் எங்களை வேலையெல்லாம் மட்டும்தான் அவங்க நாங்கள் பிடிக்கிறேன்னு நாங்கள் சொல்றது இல்லை. அதெல்லாம் பிடிப்பாங்க எங்களை நேவி, இந்த ஸ்ரீலங்கா நேவி. அப்ப அண்டியான் சம்பவத்துல வந்து கலைச்சு கொண்டு போயிருக்கா அந்த சம்பவம் நடந்தது. இந்தியன் வந்து ஸ்ரீலங்காண்ட போர்டருக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல தானே. இப்ப வந்து அந்த அநியாயமா ஒரு ராணுவத்தின் ஒரு உயிர் ஒரு வீணாக்காக கொள்ளப்பட்டது. அப்ப வந்து இதுக்கான முடிவுகளை வந்து கடல் வள அமைச்சர் கடல் வள அமைச்சர் தான் வந்து இதுக்கான பிரச்சனையை வந்து சரியா வந்து என்ன தீர்வு காணும். ஸ்ரீலங்கா கடல் வள அமைச்சர் தான் இதுக்கான முடிவுகளை வந்து சரியா எடுக்கலாம். இதை எடுக்காமல் விடுறதால இந்த நடந்த சம்பவம் மாதிரிதான் இனி கூடுதலா நடக்கும். இதே சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் ரோலர் இடிச்சு அங்க வடமாச்சி கிழக்குல ஒரு சம்பவம் நடந்தா பத்ராயன் பகுதியில கடல்ல 2 பேர் வந்து காணாமல் போனோம். ரோலர் இடிச்சு 2 பேர் சேர்த்துட்டுங்க. அப்ப இந்த உயிரிழப்புகளை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி சொன்னா கடல்ல வந்து சரியான இப்ப ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து செய்யறது வந்து புள்ளியாண்டு இல்லை. இது வந்து 100க்கு 100% அவங்க செய்யறது சரியான வேலைதான். என்ன சொல்லிச்சுன்னா இந்த ஸ்ரீலங்கா பகுதிக்குள்ள உள்ள கடல் வளங்கள் வந்து ரோலர் வந்து மாட்டி அடிக்கிறதால சரியா பாதிக்கப்படுது. அன்றைக்கு எல்லாம் ரோலரை பிடிக்க நேவிக்காரன் போய் கூட அவங்க அந்த நேவி இதையே உடைச்சு அவங்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க. எங்களை என்ன செய்வாங்க? எங்களை தாக்குறதுக்கு பெரிய நேரமும் இல்லை. அவங்க செய்யக்கூடிய வேப்புகள் எல்லாம் இருக்கு. நேவிக்காரருக்கு அடிச்சு நேவிக்கார ஆஸ்பத்திரியில அன்றைக்கு இதுக்கு போன முறை இந்த இதுக்கு இப்ப மறைச்சதுக்கு முதல் பரவனா மறைச்சதுக்கு முதல் நேவிக்காரரு ஆஸ்பத்திரியில இருந்தது. அவங்களுக்கு அடிபட்டு எங்களை கவலைக்குரிய இடம் தானே. நாங்கள் அவங்க எங்களை அதுக்கு தூக்கி வச்சு கொண்டு போடுவாங்க. ஓகே, நன்றி. தொடர்பாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஏனென்றா எங்களோட மீனவர் சமுதாயத்துக்காக நாங்கள் கோரிக்கைகளை நிறைய வச்சதுனால உரிய கட்டுப்பாட்டை செய்யல என்று கூடவே நாங்கள் குற்றம் சாட்டினதன் காரணம் அவை கடுமையாக செய்ததற்கு வந்த ஒரு பாதிப்பு இது. அது நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த எங்களோட உண்மையா சொல்ல போனா எங்களோட கடற்தொழிலாளர்களுக்கு பாதுகாப்புக்கு செய்யப்பட்ட கண்காணிப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய தவறு. அது மாதிரி நிற்க முடியாது. நாங்கள் எங்களோட கடற்தொழில் அமைச்சர் தான் நாங்கள் அதை கதைக்கலாம். வேறு யாரோடையும் கதைக்கிறதில் அர்த்தம் இல்லை. அவரும் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு இதுக்குரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் எடுத்திருக்கிறார். பல தடவை பல விடயங்களையும் இந்த மாதிரி செய்ய வேண்டும் எங்கள்கிட்ட அபிப்பிராயங்களை கேட்டு தந்திருக்கிறார். அப்படி நடந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அதை கட்டுப்பாட்டு கொண்டு வரைக்க தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கின்றது என்னுடைய கருத்து. இதற்கும் ஒன்றுக்கு நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போனவர்களுக்கு இப்படி ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் நடந்ததாக இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சில்லை. எங்களோட கடல் வளத்தையும் எங்களுடைய அத்துமீறிய எங்களோட தொழிலையும் கெடுத்து வார விடயம் இது நடக்கிற விடயம். அப்போ அதனால இதை நாங்கள் இதுக்குரிய ஆர்ப்பாட்டங்களோ அல்லது அதுக்குரிய இப்ப நடந்த சம்பவத்துக்குரிய எங்களோட ஒத்துழைப்பையோ நாங்கள் வழங்க தயாராக வழங்குறதுக்கு இருக்கிறோம். அதுல மாற்றுக்கிறது இல்லை. தொழிலாளர் மத்தியில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, ஸ்ரீலங்கா கடற்படையினர் எங்களுக்கு பாதுகாப்பு தரவில்லைன்னு சொல்லி. அப்ப அந்த வகையில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பாதுகாப்பு தர இல்லை என்றதில்லை. அரசியல் ரீதியில சில நேரங்கள்ல அவைக்கு ஒரு இடர்பாடுகள் ஏற்படலாம். ஒத்துழைச்சு போகணும், சிலதை பேச்சு மூலம் தீர்க்க வேணும் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்க எங்கட கண் பார்வைக்கு சில சமயத்துல அது ஒரு குறைபாடா கூடவே இருக்கலாம். ஆனா உண்மையாக சொல்ல போனா அப்படி இல்லை. அரசியல் என்று சொல்லிக்க எல்லாத்தையும் ஒத்துமைத்தான் கொண்டு போகணும்.
அப்போ அதன் வழியில் அதையும் நான் அவ்வளவு பெருசாக குறைன்னு சொல்ல விரும்பல. எங்களோட அரசாங்கம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட மக்களுக்கு என்ன செய்ய வேணுமோ அவங்க அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் குறையென்று சொல்ல முடியாது. அவர்கள் கவனம் எடுக்க இல்லை, எங்களுக்கு செய்ய இல்லை அப்படி என்று சொல்ல முடியாது. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ சென்ற 2-3 நாளுக்கு முன்பாக கடலில் ஒரு அசாம்பவிதானதுக்காக வந்து இலங்கை கடற்படையின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கு, கூவப்பட்டிருக்கு. உண்மையில அது சம்பவம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனது பெயர் வந்து லோகநாதன், மயில்டி கடத்தொழிலாளர் சங்கத்து உபதலைவர். இது வந்து இலங்கைக்கு வந்து இந்திய கடத்தொழில் மீனவர்கள் வாரதே அத்துமீறல். அதை விட வந்து ஒரு உயிர் கொலை முயற்சியோட தான் உள்ள இறங்கி இருக்கிறார். இதை விட எத்தனையோ பல தடவை வந்து நாங்கள் பல இதுகளோட வந்து தரப்புகளோட கடிதங்களும் ஒப்படைச்சிருக்கோம். அத்துமீறி ரோலர் வருதுன்னு. ஆனால் எங்களை இலங்கை கடற்படை வந்து அதனால்தான் அத்துமீறி அரெஸ்ட் பண்ண போன இடத்துல தான் இந்த உயிர் கொலை முயற்சியும் நடைபெற்றிருக்கு. இது மட்டும் இல்லை, சில ரோலர் வழியும் சில முயற்சிகள் பிடிக்கிறது, வைபோசா வந்து அத்துமீறி வார இதுகள் கொலை முயற்சியான மேலும் மேலும் இந்திய இழுவை படகுகள் செய்து கொண்டு தான் இருக்கணும். இந்த இந்திய இழுவைப்படகு வந்து நீங்கள் நேரடியாக நடைபெற்ற சம்பவங்கள் இருக்கா உங்களுக்கு? நேரடியாக இப்போ கிட்ட வந்துங்கிற எல்லைக்குள்ளே வந்து எடுத்ததில் வந்து முதல்ல வந்து எத்தனையோ வீடியோலாம் ஆதாரபூர்வமாக அனுப்பி இருக்கிறோம். எங்களோட சிறு தொழில் போட்டுகள் கூடிய எத்தனையோ இடத்துல கலைச்சிருக்கு. இப்போ நேற்று கூடிய வந்து பார்க்கணுன்னா ஒரு 13 கிலோமீட்டரில் ரோடு வெளிச்சம் தெரியுது நேற்று. அப்போ அந்த காத்தால் வந்து நேரிய காணல இப்படியா பிரச்சனை வரையில. திரும்பவும் வந்து இந்திய அரசாங்கம் அவர் மீனவர்களை கட்டுப்படுத்த முடியாம தானே இருக்குது. அதை நினைச்சா செய்யலாம். அத்துமீறி போர்டர்ல வந்து கடற்படையை நிறுத்தி அத்துமீறி இழுவப்பட வந்து நிப்பாட்டலாம். வளமையாகவே இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுது இலங்கை கடற்படை மட்டத்தில் வந்து நீங்கள் கடற்தொழில் அமைச்சு கடற்தொழிலாளர் குற்றச்சாட்டு வைக்க வேண்டும்னா நேவி கடற்படை வந்து இதை அக்கறை இல்லாமல் பார்க்கலன்ற மாதிரி குற்றச்சாட்டு கடந்த காலங்கள் வைக்கப்பட்டு கொண்டு வந்தது. இதோட நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்து அப்படி ஒரு இருந்தது. ஆனால் இப்போ கடற்படையினர் வந்து அக்கறையோடு தான் வந்து செயற்பாட்டு கொண்டு உள்ள வார இழுவை படகுகளை அரெஸ்ட் பண்ணி கொண்டிருந்த இடத்துல அந்த ஒரு உயிர் போகக்கூடிய நிலைமைக்கு கூடிய இந்திய படகுகள் செய்திருக்கணும். இந்த சம்பவத்தை அடுத்து நீங்கள் இப்போ என்ன செய்ய உத்தேசம் இருக்கும் அமைப்பு உங்களோட? இப்போ நாங்கள் வந்து இப்போ இலங்கை தூதரத்து மூலம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. ஆனால் எந்த அளவில் அது செய்வோம்னு இருக்கு. ஆனால் இந்தியா அரசாங்கத்துக்கு கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன், இவர்களுடைய இழுவப்படவை இந்திய அரசாங்கமே கட்டுப்படுத்த வேண்டும். அத்துமீறி எங்கட எல்லைக்குள்ள வரக்கூடாது எங்கட இதே. அதை விட இலங்கை கடற்படைக்கே பாதுகாப்பு ஒரு நிலைமையில அச்சுறுத்தி கொண்டிருக்கணும். அது இந்திய அரசாங்கம் தான் அதை கட்டுப்படுத்த வேணும். மேலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இந்திய அரசாங்கம் பார்க்க வேணும்.